பல்லவ நாட்டு இளவரசன். யார் இவர்? பல்லவ நாட்டு இளவரசர். ஏன் இவரோடு யுத்தம் செய்கிறீர்கள்? உயிரோடு பிடித்து சென்று யாகத்தில் பலி கொடுப்பதற்காக. நீங்கள் போரிடும் பயங்கரத்தை பார்த்தால் நீங்களே இவரை பலியாக்கி விடுவீர்கள் போல் இருக்கிறதே. இவர் உடலில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வெளியேறினாலும் குருதேவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பறித்த மலரை கொண்டு செல்வது போல் இவரை பத்திரமாக கொண்டு செல்லுங்கள். மாகாளியின் மகிமையை நாம் யாரை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த பல்லவ நாட்டு இளவரசனையே பலிபீடத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டாள். நிறுத்துங்கள். பிராணபதி சுவாமி, உலகுக்கு தெரியாமல் நாம் இருவரும் காதலித்து ரகசியமாக காந்தர்வமனம் செய்து கொண்டோம். அதன் காரணமாக நான் 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன். மன்னா, யாகத்திற்கு பலி கொடுக்க அப்பனுக்கு இல்லாதவனை கேட்டால் அப்பனாகிவிட்டவனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாயே. ஐயோ, என்ன கொடுமை! எங்கே போகிறாய்? இவளை கண்டதோடு மாற்றி விடுகிறேன். இந்த பக்கம் நீ என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? யுத்தம் செய்யாமலேயே உன் மகளை கொண்டு வெற்றியை நம் பக்கம் ஈட்டித்தர மாகாளி வழிவகுத்து விட்டாள். எப்படி? பல்லவ நாட்டு மன்னனை நாம் வலிச்சண்டைக்கு இழுத்தது அந்த நாட்டை நான் என்றென்றும் ஆழ்வதற்கா, இல்லை அந்த நாட்டு பொக்கிஷங்களை கவர்ந்து கொண்டு ஓடி வருவதற்கா? அந்த நாட்டு பொருள்களை கவர்ந்து கொண்டு ஓடி வருவதற்கு சார். மன்னா, நன்றாக கவனி. ஒரு பெரும் படை நாட்டில் புகுந்து கொள்ளையடிப்பதை விட ஒரு புத்திசாலி பெண் தான் புகுந்த வீட்டில் கொள்ளையடிப்பது மிக மிக சுலபம். ஆகவே மணவோலையை தீட்டு அதை ஒரு மாவீரன் கையில் கொடுத்து உடனே பல்லவ நாட்டுக்கு ஓட்டு ஓட்டு. என்ன சந்தேகம்? இவை அனைத்துமே சத்திய சொரூபிணியான அன்னை காமாட்சியின் திருவருள் தான். உடனே திருமணத்தை முடித்து விடுங்கள். ஆணைத்தாயே. என் அரசுக்கும் அரசு குடும்பத்திற்கும் இதுவரை ஏற்பட இருந்த பேராபத்தை நீ தடுத்தது பெரிதல்ல. இப்பொழுது திடீரென்று பறிபோயிருக்கும் என் ஜீவனை நீதான் மீட்டுத் தர வேண்டும். தாயே, அரண்மனை பூஜா மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த விதிமதிக்க முடியாத அருள் சுரக்கும் மரகதலிங்கத்தை நேற்றிரவு முதல் காணவில்லை தாயே. மன்னா, மரகதலிங்கம் மறையவில்லை, மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா தாயே? ஆமாம்,
இங்கிருந்து 30 கல் தொலைவில் மலையடி வாரத்தில் உங்கள் படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பாசறை ஒன்று இருக்கிறதல்லவா? இருக்கிறது தாயே. இப்போதே இங்கே செல்ல வேண்டும். உத்தரவு. அத்துடன் நாங்கள் சென்று சாளுக்கிய மன்னர் அவரது குருதேவர் ஆகியோரை அந்த இடத்துக்கு அழைத்து வாருங்கள். ஆணை தாயே. அண்ணா, இந்த இடத்தில் மண்ணை தோண்ட ஆணையிடுங்கள். நடக்கட்டும். பலத்த கட்டுக்காவலுடன் அரண்மனையில் மிகுந்த பாதுகாப்பான இடத்தில் இருந்த மரகதலிங்கம் இந்த இடத்திற்கு எப்படி வந்தது? அண்ணா, அதை பற்றிய விவரம் உங்களுக்கு எதற்கு? களவு போன மரகதலிங்கம் கிடைத்து விட்டது. கலங்கி நின்ற உங்கள் மனத்திலும் நிம்மதி அடைந்து விட்டது. அவ்வளவுதானே நமக்கு வேண்டும்? ஆமாம் தாயே. சாளுக்கிய மன்னரே, இப்படி வாருங்கள். உங்கள் மகளுக்கு மனம் முடித்த மாதங்கள் 2 ஆகிவிட்டது. இன்னும் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருடனும் காபாலிக கூட்டத்தாருடனும் சம்பந்தி வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருப்பது சாளுக்கிய நாட்டின் கௌரவத்தை பாதித்து விடாதா? பாதித்தே விட்டது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடனே நீங்கள் அனைவரும் சாளுக்கிய நாட்டுக்கு புறப்பட்டு விட வேண்டும். உத்தரவு. அகே அகே, மானிட பதரே, சகல வளங்களும் நிறைந்த சாளுக்கியாதிபதியான உன்னை ஏதோ பஞ்ச பிரதேசத்திலே இருந்து வந்த பரதேசியாக எண்ணி ஊருக்கு செல்ல உத்தரவிடுகிறாள். நீயும் அவள் ஆளுக்கு அடிபடுகிறாயே. கேவலம் கேவலம், மகா கேவலம், மகா கேவலம். சாளுக்கிய மன்னரே, நீங்கள் தொடர்ந்து பல்லவ நாட்டில் இருந்தால் இதை காட்டிலும் கேவலத்திற்கு ஆளாக நேரிடுமே என்ற காரணத்தினால்தான் உங்களை உடனே புறப்பட சொல்கிறேன். இந்த சிறுமியின் கூற்றிற்கு விளக்கம் கேட்காமல் இங்கிருந்து போய்விட்டால் அவமானமும் அவகேடும் சாளுக்கிய நாட்டை நிரந்தரமாக பற்றி கொண்டு விடுமடா மூட்டா. காபாலிக தலைவரே, நீங்கள் எதற்கு விளக்கம் கேட்க நினைக்கிறீர்கள்? நாங்கள் தொடர்ந்து பல்லவ நாட்டில் இருந்தால் இதைவிட கேவலம் ஏற்படும் என்று சொன்னாயே, அதற்குத்தான் விளக்கம் கேட்கிறேன். சொல், எந்த காரணத்தை கொண்டு அப்படி சொன்னாய்? பார்த்தாயா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சிதறி திக்கு முக்கலாடி ஐயோ என்று அவர் சொல்லிட்டார். தலைவரே, இப்படி வாரும். உங்கள் வண்டவாளங்களை எடுத்து சொன்னால் இங்கு வாழ வந்திருக்கும் பெண்ணுக்கும் அப்பெண்ணை பெற்றெடுத்த குலத்திற்கும் கேவலம் வந்துவிடுமே என்ற காரணத்தினால்தான் திணறுகிறேனே தவிர பதில் சொல்ல முடியாமல் அல்ல. தாயே, நீ சொல்வதை பார்த்தால் மரகதலிங்கத்தின் கிளவிற்கும் இவர்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் போது தோன்றுகிறது. அவசரப்பட்டு விட வேண்டாம். மரகதலிங்கத்தை களவாடியது இந்த காபாலிக தலைவன். இந்த அற்ப சிறுமி என்னை அவமானப்படுத்தி விட்டாள். நான் யார், என் சக்தி என்ன என்று காட்டுவதற்காக இந்த பல்லவ நாட்டை எரித்து சாம்பலாக்கி காட்டுகிறேன். முடியுமா? சிறுமியே, என்னை பார்த்தா கேட்கிறாய்? காலனை காலால் உதைத்த நீலகண்டனையே தன் காலால் விதித்துக் கொண்டிருக்கும் மகா காளி என் ஏவல் தேவதை. அது தெரியுமா உனக்கு? உன் ஏவல் தேவதையான மகா காளி அன்னை காமாட்சியின் திருக்கோயிலுக்கு காவல் தேவதை. அது தெரியுமா உனக்கு? பார்ப்போமா? எதை? காளியின் சக்தி பெரிதா, காமாட்சியின் சக்தி பெரிதா என்பதை. எப்படி? ஒரு கபாலிகனை காளியின் துணை கொண்டு பல்லவ இளவரசரோடு போரிடச் செய்கிறேன். உன் காமாட்சியின் வல்லமை எப்படி என்று பார்த்து விடுவோமா? பார்த்து விடுவோமே.
அவனுக்கு விதிமுடியும் நேரத்தில் மரகதத்தின் மதியம் வேலை செய்துவிட்டது. அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? அப்படியானால் நீயே ஒரு கொடிய நாகத்தின் உருவெடுத்து அந்த சிறுமியை தீண்டி பிணமாக்கு. சரி. சிறுமியை தீண்டாமல் திரும்பி வந்து விட்டாயே. நான் தாலியாக இருந்தால் தான் பூஜாவதிகளுக்கு கட்டுப்பட முடியும். நானே நாகமாக மாறிவிட்டால் சிறியானங்கை பெரியானங்கை முதலான பச்சிலைகளுக்கு கட்டுப்பட்டு தான் தீர வேண்டும். இது இயற்கையின் பொது விதி. இதை யாரும் மீற முடியாது. அப்படியானால் நீ காலியாகவே சென்று அந்த சிறுமியை கசக்கி பிழித்து வா. சரி. என்னை மன்னிக்க வேண்டும். எதற்காக? இந்த காவாலிகன் இதுவரை எனக்கு கொடுத்துள்ள பலிகளுக்கும் செய்துள்ள யாகங்களுக்கும் கட்டுப்பட்டு அவன் ஏகியபடியெல்லாம் நான் செயலாற்ற வேண்டி வந்தது. அது எனக்கு தெரியும். இவனுக்குரிய பூஜா பலம் தீர்ந்ததா? இன்னும் இருக்கிறதா? தாயே, ஏவல் பில்லி சூன்யம் முதலான சாதாரண தீமைகளை அவன் செய்து வந்தால் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அன்னை காமாட்சியின் திருநாவால் தீண்டப்பட்டு அவளுடைய அம்சமாகவே என் கண்களுக்கு காட்சியளிக்கும் காமகோட்டி நிலையே உன்னை அழிக்க சொல்லி என்னை ஏறிய காரணத்தால் பூஜா பலன் மட்டுமல்ல அவன் ஆயுளும் இன்றே முடிய வேண்டும். எப்படி? நான் தான் அவரை அழிக்க வேண்டும். நடக்கட்டுமே. காமகோட்டி நிலையே